Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி நான் இந்த ஹார்ட் டிசைன் பேக் வந்து ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். போன வீடியோல போட்டுருந்தேன். பார்க்கல அப்படினா லிங்க் வந்து மேலே கொடுக்கிறேன். நீங்க வந்து போய் பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோல நம்ம இதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஹேண்டில் போட போறேன் அப்படின்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதை தான் இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணுங்க. இந்த பேக்குக்கு ஹேண்டில் போடுறதுக்காக நான் வந்து 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயரும் 6 அடியில கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம போட்டா போதும். உங்களுக்கு வந்து லென்த் அதிகமா வேணும் அப்படின்னா 8 அடி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ஹைட் தான் வந்து இந்த ஹேண்டில் நான் போட போறேன். 6 அடி எடுத்துட்டு அதை வந்து 2 ஒயரா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு 3வது ரோல வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுங்க. ஒரு நாட் விட்டுட்டு இன்செர்ட் பண்ணுங்க. 2 ஒயரை ஒரு ஹோல் வழியா விட்டு அடுத்த ஹோல் வழியா எடுத்துக்கோங்க. அந்த ஒயர்களை ஈக்குவலா வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு சைட்லயும் 2 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே பக்கத்துல இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 3வது ரோல நான் 2 ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம 2 ஒயர் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போட போறோம். 2 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்க வந்து அதை பார்த்து கத்துக்கலாம். இதுலயும் நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, இப்ப 2 ஒயர்களை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஈக்குவலா வச்சுக்கும் போது நமக்கு வந்து 4 ஒயர் கிடைக்குது. இதை வந்து நேராக வச்சுக்கோங்க. திரும்பாம கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஒயர்களையும் வச்சுட்டு சென்டர்ல இருக்க 2 ஒயர்களை எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை மேல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி மேல வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4 ஒயர்களும் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இனி வந்து ஹேண்டில் போட்டு வர வேண்டியதுதான். ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கிற 2 ஒயர்களுக்கு இடையில எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். அதே போலவே லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போய் ரைட் சைட்ல இருக்கிற 2 ஒயர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். இதே தான் வந்து நம்ம ரிப்பீட்டா போட்டு வர போறோம். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டு வாங்க. பாருங்க, உங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவா காட்டுறேன். நைன் இன்ச்சஸ் வந்ததும் அதோட இந்த ஹேண்ட்ல நிறுத்திடுங்க. 2 ஒயர்களையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு முடிச்சல் டைட்டா போட்டுக்கோங்க. வந்து எவ்வளவு லென்த் போடணும் அப்படின்னா 9 இன்ச்சஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்து 4 ஒயர்கள் இருக்கு இல்லையா, அதுலயும் இதே மாதிரி நம்ம வந்து பின்னிட்டு வரலாம். அதுலயும் இதே போலவே பின்னிட்டு வாங்க. 4 ஒயர்களை வந்து எக்ஸ் ஷேப்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஒயரையும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்டில் போட்டு வாங்க. இதுவும் வந்து 9 இன்ச்சஸ் வரையும் ஹைட் வந்து போட்டு வாங்க. ஹைட் வந்து அதிகமாவோ குறைவாவோ இருக்கக்கூடாது. 2 ஹேண்ட்லுமே சேம் ஹைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் வந்து 9 இன்ச்சஸ் போட்டு முடிச்ச பின்னாடி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பிரிஞ்சு வந்துடாம இருக்கும். இப்ப பாருங்க, 2 ஹேண்ட்லும் நான் 9 இன்ச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மெஜந்தா கலர் ஒயர் எடுத்துக்கலாம். மெஜந்தா கலர் ஒயர் கொஞ்சம் இருந்தாலே போதும். அது எதுவும் கட் பண்ண தேவையில்லை. ரன்னிங் ஒயராகவே யூஸ் பண்ணி போட்டு வரலாம்.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து முறுக்கு ஹேண்டில் தான் போட போறோம். அதனால வந்து முறுக்கு ஹேண்டிலுக்கு ரன்னிங் ஒயர் இருந்தாலே போதும். ஒயர்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண வேண்டியது இல்லை. முறுக்கு ஹேண்டிலும் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். நீங்க வந்து தெரியல அப்படின்னா போய் பாருங்க. இப்போ வந்து மெஜந்தா கலர் ஒயர் வந்து ஒரு அடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுத்திட்டு இது வழியா உள்ள நுழைச்சிட்டு டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட் வந்து பிரிச்சு விட்டுறலாம். பிரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து முறுக்கு ஹேண்டில் போடலாம். முறுக்கு ஹேண்டிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட்ல லூப் செஞ்சுக்கோங்க. லூப் செஞ்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த 4 ஒயர்களையும் அந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி லூப் செஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து நம்ம அந்த துண்டு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, நாட் போட்டோம் இல்லையா, அந்த துண்டு ஒயரையும் லெஃப்ட் சைடு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சுட்டு ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. அந்த லூப் வந்து இந்த லெஃப்ட் சைடு 4 ஒயர்களும் துண்டு ஒயரும் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. நாட் வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இந்த லூப் செஞ்சுக்கோங்க. லூப் செஞ்சுட்டு ரைட் சைட்ல இருக்கிற 4 ஒயர்களையும் அந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. இதுதான் வந்து முறுக்கு ஹேண்டில். இது வந்து 2 கையும் நம்ம மாத்தி மாத்தி தான் போட்டு வரணும். அப்பதான் வந்து இந்த ஹேண்டில் வரும். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட்ல லூப் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர்களை அந்த லூப் வழியா வெளியே எடுத்துட்டு வாங்க. இதவே வந்து ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். ரைட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்டால லூப் வந்து ஃபார்ம் பண்ணணும். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்டால லூப் வந்து ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி மாத்தி மாத்தி நீங்க வந்து போட்டு வரும்போது முறுக்கு ஹேண்டில் கிடைக்கும். நம்ம துண்டு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் உள்ளேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அரை அடி அளவுக்கு 6 inches அளவுக்கு இதோட லென்த் வந்து இருக்கட்டும். முறுக்கு ஹேண்டில் வந்து அந்த அளவுக்கு போட்டுவாங்க. இப்ப பாருங்க, நான் இந்த அளவுல போட்டேன். அடுத்து வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ரைட் சைடு பக்கமா இந்த ரன்னிங் ஒயரை வச்சுக்கலாம். இனி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம உருட்டு ஹேண்டில் போட போறோம். இதுல வந்து ஆல்ரெடி 2 சைட்லயும் 4 ஒயர்கள் இருக்கு. இந்த 4 ஒயர்கள்ல நம்ம கீழே போட்டோம் பாருங்க, அதே மாதிரியே உருட்டு கைப்பிடி போடலாம். இது உள்ள இருக்கிற இந்த மெஜந்தா கலர் ஒயரை உள்ள வச்சுட்டு இதை வந்து போட்டுவாங்க. இதுலயும் அதே போலவே 4 ஒயர்களை 2 ஒயர்களை எக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு அதுக்கு மேல 2 சைடுல இருக்கிற ஒயர்களை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுவாங்க. ரைட் சைடுல இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு 2 ஒயர்களுக்கு இடையில எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள வந்து அந்த மெஜந்தா கலர் ஒயர் உள்ள வச்சே போட்டுவாங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போய் ரைட் சைடு எடுத்துட்டு வந்துட்டு 2 ஒயர்களுக்கு இடையில எடுத்துட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே தான் வந்து ரிப்பீட்டா நம்ம போட்டு வரணும். மொத்தம் 9 inches வந்து போட்டு வரணும். நம்ம ஆரம்பிச்சப்ப 9 inches தான் போட்டிருக்கோம். அதனால இதுவும் 9 inches போட்டு வரணும். போட்டுட்டு இதையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த சைடு ரைட் சைடு இருக்கிற
இன்னும் 4 ஒயர் இருக்கு இல்லையா, அதுலயும் நாட் போட்டு வரலாம். அதுலயும் இந்த மெஜந்தா கலர் ஒயரை உள்ள வச்சுட்டு நாட் போட்டு வாங்க. ரன்னிங் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு அந்த இடத்துலயும் உருட்டு கைப்பிடி போட்டு வாங்க. ரெண்டு கைப்பிடியும் போட்ட பின்னாடி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதை சேம் எந்த பிளேஸ்ல ஆரம்பிச்சோமோ அதனுடைய அடுத்த சைடுல ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோல 2 ஒயர்களையும் இதே மாதிரி ரெண்டு ஒயர்களை ஒரு ஹோல்குள்ள விட்டு உள்ள நாட் போட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணிருங்க. ஒரு ஹோலுடைய ஒரு நாட்டுடைய 2 சைடுல இருக்க ஹோல்ல ஒயர்களை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஒயர்களை இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிருங்க. எவ்வளவு லென்த் முடியுதோ அவ்வளவு லென்த் இன்செர்ட் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, இந்த பேக் finish ஆயிடுச்சு. இதுக்கு மேக்னெட் பட்டன் வச்சிடலாம். பாருங்க, பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு டிஃபரெண்டான ஹேண்டிலாவும் இது இருக்கு. இது gift கொடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.